பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்மளை சுற்றி நம் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு விதமான பயம், அச்சுறுத்தல் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? நாம் பயம் நிறைந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் நிலநடுக்கம், ஒரு பக்கம் பஞ்சம், மேலை நாடுகள் எல்லாம் யுத்தங்களின் செய்தி, கொள்ளை நோயினால தாக்கம், இயற்கை பேரிடர்களினால பாதிப்பு, இன்னும் தவறான குற்றங்களினால பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார் என்பதாக. எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த வாதையும், எந்த இக்கட்டுகளும், ஆபத்துகளும், விக்கினங்களும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். தீமை அணுகாமல் பாதுகாப்பார். கர்த்தரே உங்களுக்கு பலத்த துருகமாய், கோட்டையாய், அடைக்கலமாயிருந்து பாதுகாப்பார். நீங்க கலங்காதீங்க. எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ பிரயாசப்படுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தார். நோவாவின் நாட்கள்ல மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் மிகவும் பொல்லாததாய் இருந்தது. ஆண்டவர் இந்த முழு உலகத்தையே அழிக்கிறதற்காக அவர் திட்டம் பண்ணினார். ஆனாலும் நோவா நீதிமானாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அதே போலத்தான் இந்த கடைசி நாட்கள்ல, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிற நாட்கள்ல, எழுப்புதலின் நாட்கள்ல, ஒரு பக்கம் பிசாசு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற நாட்கள்ல, இன்னும் கொடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நோவாவை போல நம் கர்த்தருக்கு முன்பாக அஞ்சி பயந்து வாழணும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபிக்க மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பங்களையும், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். எப்பொழுதும் ஆவியில நிறைந்து உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கூட தொடர்புடையதாய் இருக்கட்டும். நிச்சயம் கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிறவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் திருப்தியான, அற்புதமான, பயமில்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இசப்பா, இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஒரு விதமான பயத்தோடு இந்த கொள்ளை நோயினை தாக்கிருமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா விதமான பயத்தின் கிரியைகளை கர்த்தர் அகற்றி, தீமை அணுகாமல், பொல்லாப்பு நேரிட பண்ணாமல், பயமுறுத்துதலான காரியங்கள் எதுவும் வந்து சேதப்படுத்தாமல் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலியெடுத்து பாதுகாப்பீராக. உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உமக்கு பயந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே, வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீர்.